ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்ன, பெராமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெராமீட்டருங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல கொடுக்குற பேர். ஸோ இதை தான் வந்து பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது பெராமீட்டர், இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் பெராமீட்டர். ஓகே, நீங்க காலிங் பிளேஸ்ல கூப்பிடுற வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். ரியல் வேல்யூஸ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சில இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இது ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், பெராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல கொடுக்குற பேரு பெராமீட்டர், ரியல் வேல்யூ எங்க இருந்து காலிங் பிளேஸ்ல நீங்க ரியல் வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ பெராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாசிங். ஓகே, இப்போ இங்க இருந்து நான் வந்து கூப்பிடுறேன். ஸோ இந்த மெத்தட்ல எனக்கு ரெண்டு பெராமீட்டர் தேவைப்படுது. ரெண்டு பெராமீட்டர் சொல்லியிருக்காங்க, அப்ப நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கறது ரெண்டு தான் கொடுக்கணும். கரெக்டா? அதே மாதிரி ஆர்டரும் வந்து இங்க டோட்டலுக்கு என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்க்கு என்னன்றதை நான் செகண்ட் தான் கொடுக்கணும். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் வந்து ஓகே, இது வந்து சம். ஓகேவா, இந்த சம் வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்1 கமா நம்2ன்னு இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து எழுதியிருந்தோம். கரெக்டா? ஸோ நம்1 கமா நம்2னா ரெண்டு நம்பரை வந்து கொடுத்தா அது ஆட் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணணும், நம்1க்கு தான் 4 கொடுக்குறேன், நம்2க்கு தான் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறேன் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம். ஓகே, 45 56 கொடுக்குறேன். இந்த ஆர்டர் மாறுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்1 வந்து 56, நம்2 வந்து 45 எடுத்துனாலும் ஓகே தான். அதாவது இந்த ஆர்டர்ல நான் கொடுத்தாலும் ஓகே, ஏன்னா எனக்கு அட்லாஸ்ட் என்ன பண்ண போகுது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு கொடுக்க போகுது, அவ்வளவுதான். ஆனா இதே நீங்க ஆவரேஜ் பாருங்க, ஆவரேஜ்ல ஃபர்ஸ்ட் டோட்டல் கொடுக்கணும், அப்புறம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுக்கணும், அப்பதான் டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் நமக்கு வரும். ஓகேவா, அப்ப நான் டோட்டல் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுக்கணும். இதே வந்து நான் 2 கமா டோட்டல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்க ஆன்சர் தப்பா தான் வரும். கரெக்டா? சோ ஆர்டர் ஆஃப் யுவர் ஆர்குமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்றோம் இங்க, டோட்டல் கமா 2. ஃபைன். சோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து டைரக்டா நம்பராவும் கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வேல்யூவாவும் கொடுக்கலாம், இல்ல வேரியபிளாவும் கொடுக்கலாம். டோட்டல்ங்கிறது ஒரு வேரியபிள், லெட் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்க வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு சம் கிட்ட இருந்து வேல்யூவை வாங்கி ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நான் பாஸ் பண்றேன். ஓகே, சோ வேல்யூவாவும் டைரக்ட் வேல்யூவாவும் கொடுக்கலாம், ஒரு ஆர்குமெண்ட்டை இல்ல வேரியபிளாவும் பாஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. சோ ஆர்குமெண்ட் ரூலை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன நம்பர் நீங்க அனுப்புறீங்க அப்படிங்கறத ஜாவா ஸ்கிரிப்ட் செக் பண்ணாது, என்ன டைப் அனுப்புறீங்க அப்படிங்கறதையும் ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் வந்து செக் பண்ணாது. ஓகேங்களா? இதுவே நீங்க ஜாவான்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஆவரேஜ் ஒரு மெத்தட் இருக்கு, அந்த ஆவரேஜ் மெத்தட்க்கு நீங்க ரெண்டு பெராமீட்டர் இங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் ஒரு ஆர்குமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அங்கேயே வந்து எரர் அடிச்சிடும். ஓகே, நீங்க ஒரு மெத்தட் நீங்க ஆவரேஜ்னு இருக்கு, அதான் கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா அதுக்கு ரெண்டு பெராமீட்டர் டெபினிஷன் சொல்லியிருக்கு, நீங்க ரெண்டு ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறீங்க, இது தப்பு, எரர்னு காட்டிடும். ஆனா உங்களுக்கு இங்க காட்டாது, இங்க வந்து செக் பண்ணாது. ஓகேவா? அதனால நீங்க இன்கரெக்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இன்கரெக்ட் ஆன்சர் வரும். மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆக போகுது, இப்ப டோட்டல் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு அங்க என்ன ஆக போகுது, NaN வந்துடும், அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சோ இங்க டோட்டலுக்கு டோட்டலோட வேல்யூ போயிட்டு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து அன்டிஃபைன் சொல்லிட்டு நமக்கு வந்து ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரப்போகுது, NaN வந்துடும். ஓகே, சோ அதனால நீங்க கொடுக்கும்போது கரெக்டா எத்தனை பெராமீட்டர்னு பார்த்து கொடுக்கணும், மிஸ்ஸிங் பெராமீட்டர் கொடுக்க கூடாது. எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா மிஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா NaN வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஆர்டரும் வந்து நீங்க பார்த்து கொடுக்கணும். ஃபைன். ஸோ இப்போ நான் இப்போ வந்து டோட்டல் நீங்கள் ஆவரேஜுக்கு வருவோம். ஸோ இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்றாங்க, படிக்கிறாங்க ஒரு கிளாஸ்ல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஒன்னா தான் இருக்கும். ஓகே, ஒருத்தருக்கு 5 ஒருத்தருக்கு 6ன்னு இருக்காது. ஒரு செமஸ்டருக்கு எடுத்துட்டா ஒரு 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 ஆளுக்கு எத்தனையோ அதே தான் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்ப நான் வந்து இங்க வந்து கமா போட்டு 2ஓ 3ஓ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இங்க இருந்து கொடுக்கறதுக்கு பதிலா
அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட் பெராமீட்டரா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டிஃபால்ட் பெராமீட்டர் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவுமே வந்து எக்மா ஸ்கிரிப்ட் 2015ல இருந்து தான் ஃபங்க்ஷன் பெராமீட்டர் டிஃபால்ட் வேல்யூஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஃபால்ட் பெராமீட்டர் எங்க வைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ல வைக்கணும். ஓகே, டிஃபால்ட் பெராமீட்டர் பேர் சொல்ற மாதிரி பெராமீட்டர்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல தான் வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து இங்கேயே 2ன்னு நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்க இத ஆல்டர் பண்ணணும்னாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க நான் என்ன பண்றேன், கமா 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ண போதீங்க, console.logல டோட்டல் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் வந்து 101. ஓகே, ஸோ 101 நான் டிவைட் பை 2 போட்டேன் அப்படின்னா லைக் இட் இஸ் ஒரு 50 கிட்ட நமக்கு வந்திருக்கணும். 100 டிவைட் பை 2 வந்து 50. ஓகேவா? அப்ப 50.5 அப்படி வந்திருக்கணும். ஆனா எனக்கு 33 வருது. ஏன் அப்படின்னா நான் இங்க கொடுத்த வேல்யூ இதுதான் வந்து அங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? டிஃபால்ட் வேல்யூ எப்ப ஒர்க் ஆகும், நீங்க எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா தான் இதுவாகும். ஓகேவா? அன்டிஃபைன்டா போறதுக்கு பதிலா உங்களுக்கு மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட்ஸ்க்கு டிஃபால்ட் வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்களே வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், நீங்க கொடுத்த வேல்யூக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொண்டு போகும். ஓகே, சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஃபைன். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்ட் பெராமீட்டர். சோ ரெஸ்ட் பெராமீட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து சம் நம்ம வந்து பார்த்திருந்தோம், கரெக்டா? சோ சம்ல வந்து ஒரு சில டைம் வந்து 2 சம் ஆட் பண்ணுவேன், 2 நம்பர் ஆட் பண்ணுவேன், ஒரு சில டைம் 3 நம்பர் ஆட் பண்ணுவேன், ஒரு சில டைம் 4 நம்பர் ஆட் பண்ணுவேன். எனக்கு எத்தனை நம்பர் எனக்கே தெரியாது. அப்படின்னும் பொழுது நான் சம்ம வந்து ரெஸ்ட் பெராமீட்டர் வச்சு வேலை செய்வேன். ஓகே, சோ ரெஸ்ட் பெராமீட்டருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க டாட் 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 args. ஓகே, டாட் 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 அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல போகுது, இது ரெஸ்ட் பெராமீட்டர் அப்படின்னு சொல்ல போகுது. argsங்கிறது ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். சோ இது என்ன பண்ணுது, நான் காலிங் பிளேஸ்ல இருந்து எத்தனை வேல்யூ வேணா கொடுக்கலாம், அத்தனை வேல்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணிடும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன், லெட் சம்னு ஒண்ணு வச்சிருக்கேன்னா அது இருக்கட்டும், அப்படியே அதுக்கு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் 0ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை வேல்யூ வரும்னு தெரியாது. ஓகேவா? அத்தனை வேல்யூவையும் ஒன்னொன்னா பாருன்னு சொல்றதுக்கு நான் வந்து ஆர்க்ஸ். ஓகேவா? சோ ஆர்க்ஸ்ங்கிறது டோட்டல் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொண்டு வந்துற போது அதுல இருந்து ஒன்னொன்னா எடுத்து ஏஆர்ஜில போட்டு எனக்கு வந்து நீ என்ன பண்ண, சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏஆர்ஜி. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வந்து என்ன பண்ண போகுது, ஒரு வேல்யூ எடுத்துரும். ஃபர்ஸ்ட் 0ன்னு வச்சுக்கோ, 0 இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ, அது டோட்டல் பண்ணி சம்முக்கே போட்டுரும். ஓகே, அந்த டோட்டல் கூட நெக்ஸ்ட் வேல்யூ, திருப்பி அந்த டோட்டல் கூட நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூவா எனக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். ஃபைன். சோ இதுக்கு எப்படி நம்ம வேல்யூ அனுப்புறதுன்னு பாத்தீங்கன்னா, லெட் ஓகே, சோ நம்ம வந்து சம்னு முதல்ல கூப்பிட்டுருவோமா, சம் 34, 46, 10. ஓகே, அப்ப வந்து நமக்கு என்ன வருது, 10, 4, 80 plus 90. ஓகே, நான் வந்து 5, 5 எனக்கு வந்து 100 வரும் இதுல. ஓகேவா? சோ எத்தனை வேல்யூ நான் கொடுத்திருக்கேன், 5 வேல்யூ கொடுத்திருக்கேன். சோ 5 வேல்யூ அதை எடுத்து ஒன்னொன்னா எடுத்து எனக்கு வந்து ஆன்சர் கொடுப்போம். சோ ரிட்டர்ன் வந்து என்ன கொடுக்க போகுது, சம் கொடுக்க போகுது. அதை நான் ஒரு வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். ஓகே, இத நான் இங்க என்ன பண்றேன், console.logல டோட்டல்ல பிரிண்ட் பண்றேன். சோ லெட்ஸ் see இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். சோ 100 வந்துருச்சு. இதே நான் என்ன பண்றேன், இந்த 10 எடுத்துடுறேன். அப்ப எனக்கு 90 வரணும், 90 வருது. சோ இங்க நம்ம ஆன்சரை வந்து ஏன் வெரிஃபை பண்றோம்னா அது கரெக்டா வருதான்னு. நம்மளோட டார்கெட் என்ன, இங்க எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் அத்தனை வேல்யூவை எடுத்து நமக்கு அது ஒர்க் அவுட் பண்ணிடும். சோ இதுல நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, இந்த மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய பேராமீட்டர் கொடுக்குமா வேணாவா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம எனக்கு எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூக்கு இதே ஆக்ஷனை பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் நம்மளோட ரெஸ்ட் பெராமீட்டர். ஓகேவா?
ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.